சிசுமாரு பாட்டு பாடுறான், கேட்க முடியுமா? டிங் டிங். எடுத்து பிடிச்சாடியே வருது. இது உடாது போல இருக்க, பேசாம ஓடிட வேண்டிட்டான். கபடி 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 கபடி. அம்மா உஷு. ஹாய் பசங்களா, நான் வந்துட்டேன். வாங்க வாங்க. என்னங்க இது கையில? பாவம் இந்த பிக்கி வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தது. பார்க்க பாவமா இருந்ததுனால நானே தூக்கிட்டு வந்துட்டேன். கபடி 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 கபடி. வீட்டுக்கு வந்துருக்கேன். கபடி கபடி. கதவை தரங்க, காப்பாத்துங்க. ஐயா வந்துருச்சு. எதுவாக பேசிட்டுங்களா? சொன்னா கேளு. அங்க என்ன நடக்குது? அது ஒரு சின்ன பெக்கி குட்டி தானே. உன்னால மட்டும்தான் என்ன காப்பாற்ற முடியும். காப்பாத்து. அதனாலதான் அந்த பேகி சிஷிமாரு பின்னாடியே வருதா? உண்மையா இரு, நிஞ்சா டெக்னிக்கை எப்படி பயன்படுத்துறேன்னு மட்டும் பாரு. அதுக்கும் ஒரு நிஞ்சா டெக்னிக் வச்சிருக்கேன்ல. பூ 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 பூ. என்னது அப்படியா விஷயம்? அந்த குட்டி பிகி சிஷிமாருவ தான் அம்மா நினைச்சிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம வீட்டு தேடி வந்திருக்கு. பாவமா இந்த பெக்கி குட்டி, அதோட வீடு எங்க இருக்குன்னு அதுக்கே தெரியல. பிறந்த உடனே அம்மா அப்பாவை பிரிஞ்சு வந்துருச்சான். என்ன பண்ணும் சொல்லுங்க? அதனாலதான் அந்த பேகி சிஷிமாரு பின்னாடியே வருதா? உண்மையிலேயே சிஷிமாரு ஒரு பிகிதானோட எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. அதுவும் உண்மைதான். சிஷிமாரு நம்ம வீட்டுக்கு வந்தப்ப கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தான். நார்மல் டாகி மாதிரி தெரியல. நான் டாகி தான் வேணும்னா குழச்சு காட்டுறேன். என்ன நம்புங்க. வாழா அதெல்லாம் கிடையாது. நான் வாழை நிமித்தி காட்டுறேன். இப்ப என்ன சொல்றீங்க? டாகின்னு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? சரி சிஷிமாரு, நீ உண்மையான டாகி தான், நான் ஒத்துக்கிறேன். சாதாரண டாகி இல்லமா, புத்திசாலியான நிஞ்சா டாகி, மறந்துடாதீங்க. நான் ஒரு நிஞ்சா டாகின்னு ஒத்துக்கிட்டீங்களா? சைக்கிள் கேப்ல எஸ்கேப் ஆனேன். மறுபடியும் சுரண்டுக்கிட்டே இருங்க, நிமித்திக்கிறேன். போதும் போதும் சிஷிமாரு, நீ நிஞ்சா டாகின்னு நாங்கெல்லாம் ஒத்துக்கிட்டோம்ல, அப்புறம் எதுக்காக கஷ்டப்படுற? நாளைக்கு அந்த பிகி குட்டி அம்மாவை தேடுவோம். அது வரைக்கும் நீ வச்சுக்கோ. ஏன்னா அது உன்னதானே அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே, நானே பாத்துக்கிறேன். அரிராரோ அரிராரோ, கண்ணு மூடி தூங்கு. அரிராரோ அரிராரோ. சிஷிமாரு ரொம்ப நல்லா தாலாட்டு பாட்டு பாடுறான் இல்ல? அரிராரோ. தூத்துல இதுல போக கூடாது. சிச்சி, நீ பேட் பாய். என்ன பண்ணுமா இப்ப? இங்க அடி. எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு தெரியுமா வந்து கூட்டமா இருக்கு. அப்படி எல்லாம் பண்ணாங்க. என்ன பால் வரலையா? அந்த குட்டி பிகிய உங்க அம்மா கிட்ட எப்படி சேர்க்க போற ஹட்டோரி? ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்கு. நான் ஒரு நிஞ்சா எக்கோ டெக்னிக்கை யூஸ் பண்ண போறேன் கெனிச்சி. என்னது நிஞ்சா டெக்னிக்கா? டிங் டிங். இருப்பா, நானும் வரேன். ஹட்டோரி, மேல இருந்து கீழே குதிக்க போறியா? என்ன சொல்லுப்பா. பொறுமையா இரு, நிஞ்சா டெக்னிக்கை எப்படி பயன்படுத்துறேன்னு மட்டும் பாரு. இத வச்சு என்னப்பா பண்ண போற? பேசாத. எல்லாரும் கேளுங்க, எங்க கிட்ட ஒரு பெக்கி குட்டி இருக்கு. அந்த குட்டி யாரோடதுன்னு தெரியல. அந்த குட்டியோட சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் வாங்க
என்னாச்சு? உள்ள இருக்கிற பிக்கு ஏன் இந்த மாதிரி குதிக்குது? ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்னன்னு இறங்கி பாத்துற வேண்டியதுதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். என் வண்டியில இருந்து ஒரு சின்ன பிகி இந்த பக்கம் இறங்கி போயிடுச்சு. அது இந்த பக்கம் தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்களா? சிஷிமாரு பிக்கி குட்டியை அவர்கிட்ட கொடுத்துரு சிஷிமாரு. அப்ப நான் தப்பிச்சிட்டேன். அஃப்சோஸ். வாடா குட்டி போகலாம். உன்னோட உண்மையான அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி உனக்காக காத்துட்டு இருக்கு. அது என்ன மாதிரியே இருக்கு? அச்சோ, இப்பதான் புரியுது. பிக்கி குட்டியோடைய அம்மா சிஷிமாரு மாதிரியே இருக்கிறதுனால தான் அது சிஷிமாரு கிட்ட வந்திருக்கு. ஒரு வழியா என் பிரச்சனை தீர்ந்தது. இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா? இப்ப எனக்கு நிஜமாவே நீ ஒரு பிக்கி தானான்னு சந்தேகமா இருக்கு சிஷிமாரு. எதுக்கும் ஒரு தடவை யோசிச்சு பாரு. நல்லா யோசி. இல்ல, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நான் நிஜமான நிஞ்சா டாகி. நான் நிஞ்சா டாகி.